கூட்டணி விவகாரத்துல, சீட்டு எண்ணிக்கை விவகாரத்துல, கூட்டணி ஆட்சிங்கிற விவகாரத்துல அவ்வளவு எளிதாக இனிமேல் காங்கிரஸ் கட்சியை திமுகவால் கையாள முடியாதுங்கிறதா அந்த நிகழ்வுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா? இல்லை சார், அது ரெண்டும் தனித்தனி நிகழ்வுகள். நீங்கள் காங்கிரஸ் போன்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம், கட்சி 75 ஆண்டுகால பாரம்பரியமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நீண்ட நெடுங்காலமாக கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளை உறுதி செய்வது அல்லது இந்த கூட்டணியில் இடங்களை கூடுதலாக பெறுவது அல்லது தங்களுக்குடைய உரிமைகளாக அவர்கள் நினைக்கக்கூடிய ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இவற்றையெல்லாம் ஒரு திரைப்படத்தின் மீது நின்று அதை பேசணுங்கிற இடத்துக்கு இரண்டு பெரிய கட்சிகளும் நிச்சயமா ஒருபோதும் போகாது. இரண்டு கட்சிகளுக்குமே நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. பரஸ்பரம் மன வருத்தங்கள் இருக்கலாம், பரஸ்பரம் பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம், அது வேற. அது அரசியல் ஹேப்பன், ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு திரைப்படத்திற்கு ஒருவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஆதரவாக குரல் கொடுப்பதே ராகுல் காந்தி இதை வச்சா திரு ஸ்டாலின் அவர்கிட்ட பேசணும், எங்களுக்கு கூடுதல் சீட் வேணும்னா ராகுல் காந்தியால சிங்கிள் போன்ல யார்கிட்ட கேட்க முடியும்? திரு ஸ்டாலின் அவர்களிடம் கேட்க முடியும். ஏன்னா அரசியல் ஆயுதமாக தணிக்கை வாரியத்தை பயன்படுத்தாதீர்கள்னு முதல்வர் சொன்ன பிறகு அது வெறும் திரைப்படம் மாத்திரம் அல்ல, அதுக்குள்ள ஒரு அரசியலும் இருக்கு, அதை தடுக்கிறதுலயும் ஒரு அரசியல் இருக்குங்கிற இடத்துக்கு நகர்ந்துச்சு தானே. அது இல்ல, அரசியலாக பாஜக அதை பார்க்கிறது அப்படிங்கிற குரல்கள் எல்லா இடமும் ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப நான் அதனால சொல்றேன், அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட்டணிக்காகத்தான் அப்படி ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏன் அந்த ட்வீட்டை போடணும்? அவர் ஐயா பேசுகின்ற பொழுது கூட சொன்னார், அது பராசக்திக்கு சேர்த்துனார். என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் பராசக்திக்கு காலை ஒப்புதல் கிடைத்து விட்டது. இவர் அந்த ட்வீட் போட்டது மாலைன்னு நினைக்கிறேன். ஆமா. சோ பராசக்திக்கு ஒப்புதல் கிடைத்த பிறகுதான் அவர் ட்வீட் போடுறாரு. அவர் ஜனநாயகனை குறிப்பிட்டு தான் போட்டதாக எல்லோரும் கருதுகிறோம். அதான் உண்மையும் கூட இல்லையா? நேரடியாக பெயரை குறிப்பிட்டாலும் கூட, ஏன்னா அந்த டயத்துல அது ஒண்ணுதான் பிரச்சனையா இருந்துச்சு. அவர் அமலாக்கத்துறை எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்றீங்க, பயன்படுத்துறீங்கன்னு. அதுல நீங்க ரொம்ப நுட்பமாக அவருடைய நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தை நீங்க அதில் பார்க்கலாம். வெறும் இதை மட்டும் குறிப்பிடல, எதை சென்சார் போர்டை மட்டும் குறிப்பிடல, அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, சென்சார் போர்டு என்று குறிப்பிடுகின்ற பொழுது ஒன்றிய பாஜக அரசு ஜனநாயகத்தினுடைய மிக முக்கிய அம்சங்களான இந்த முகமைகளாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் முகமைகளை பயன்படுத்தி எல்லா எதிர்க்கட்சிகளையும் பலி வாங்குறாங்கல்ல. நாட் ஒன்லி டிஎம்கே, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கூட்டணி இடம்பெறாத எல்லா கட்சிகளையும் பாஜக இவ்வாறு தான் கையாளுகிறது அப்படிங்கிறதா தான். அப்போ ஒரு மெச்சூர்ட் லீடராக ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருக்கிறார். நீங்கள் அதனால தான் அவரால் எந்த வாதத்தை வைக்க முடியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த 2 நாட்கள் ரொம்ப குரூசியல் பீரியட் சார். எதுனா கரூரில் ஒரு 41 பேர் மரணம் அடைகின்ற பொழுது வேற எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அது முற்று முழுவதுமாக விஜய்க்கு எதிராக அது மூடு அப்படித்தான் இருந்துச்சு. அது முதல் ஒரு 8 hours 12 hours பார்த்தீங்கன்னா மூடு விஜய்க்கு எதிராக தான் இருக்குது. அது திருப்ப முடியும் எளிதில். ஆனால் முதலமைச்சர் அதை செய்யலை. எந்த அரசியல் தலைவரும் தன் சொந்த கட்சி தொண்டன் சாவதை விரும்ப மாட்டானார். ஆனால் தாவேக்கா அடுத்த நாள் அது செஞ்சது. அது திமுகவிற்கு எதிராக திருப்பி மிக மலிவான ஒரு அரசியலை அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. ஆனால் முதலமைச்சர் அதை செய்யலை. நான் இந்த இடத்துல உங்களுக்கு மறந்து போயிருக்கும் பலருக்கும் பார்க்கிற நேர்களுக்காக நினைவுபடுத்துறேன். திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், மிக கடுமையாக காத்திரமாக திராவிட இயக்கத்தை, திராவிட சித்தாந்தத்தை, தந்தை பெரியாரை, திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர். ஆனால் அவருடைய ட்விட்டர் பேஜ் முடக்கப்பட்டுச்சு இடையில. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பொழுதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார். எங்களுக்கு அவரோடு கருத்து முரண்பாடு இருக்கலாம், அது வேற, ஆனால் சீமான் அவர்களுடைய ட்விட்டர் பேஜ் முடக்கப்பட்டதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு ஒரு ட்வீட் போட்டார். அப்போ சீமான் அவர்களோடு கூட்டணி வைக்க போறாருன்னு அர்த்தமா? அப்போ அப்படி எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஜனநாயகத்தில் குரல் வலை நெரிக்கப்படுகின்ற பொழுது அல்லது ஜனநாயகத்தினுடைய இந்த மாதிரியான கருத்து சுதந்திரங்களுக்கு சிக்கல் வருகிறது. நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய தேர்தல் உறவும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் சமீப நாட்கள்ல காங்கிரஸ் தாவேக இடையே எடுக்கக்கூடிய சம்பாஷணைகளும் ஒன்றல்ல. இது முடிந்த முடிவு. ஒருபோதும் திரு சீமான் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டார், திமுக உட்பட. அது முடிந்த முடிவு. ஆனா முடிந்த முடிவாக அப்படி சொல்ல முடியுமா? தாவேகாவோடு ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறு இல்ல. அதுதான் சொல்றேன். நீங்க அதற்கு திரு ராகுல் காந்தி அவருடைய இந்த ட்வீட்டை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த சந்தேக பார்வை செலுத்துவதற்கு நியாயம் இருக்கு, தப்பு இல்லை. ஏன்னா கடந்த சில வாரங்களாக நடைபெறக்கூடிய புறச்சூழல் நிகழ்வுகள் அந்த ஒரு ஐயத்தை அரசியல் வெளியில் ஏற்படுத்தும், அது இயற்கை. ஆனா அப்படி அதுக்கு தான் நான் ஒரு வாதத்தை வைக்கிறேன். அப்படின்னா மாண்புமிகு முதலமைச்சரும் அப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரே, அப்ப அவருக்கு என்ன நோக்கம் இருக்குது? இல்ல அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. இல்ல, கரெக்ட். அப்போ நீங்க ஜோதிமணி பேட்டி கொடுக்கும் போதோ, அறிக்கை விடும் போதோ, ட்வீட் பண்ணும் போதோ, மாணிக்கம் தாகூர் பேட்டி கொடுக்கும் போதோ, ட்வீட் பண்ணும் போதோ, அறிக்கையை விடும் போதோ, சரி ராகுலும் சோனியாவும் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கிறதானே முக்கியம். இங்க நயினாரும் அண்ணாமலையும் பேசும்போது அமித்ஷா, மோடி அப்படின்னு கொண்டு போய் நிறுத்துவாங்க. அப்ப இங்க என்ன எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா ராகுல் சோனியான்னு. இப்ப ராகுலே விஜய் பக்கம் இல்ல 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 ரெண்டையும் தயவுசெய்து பிரிச்சு பார்க்கணும். திருமிகு ஜோதிமணி அவர்களோ அல்லது திரு மாணிக்கம் தாகூர் அவர்களோ
கூட்டணியில் கூடுதல் இடங்கள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற வாதத்தை வைக்கின்ற பொழுது அதை முடிவு செய்ய வேண்டியது தேசிய தலைமை அப்படிங்கிற வாதம் வைக்கப்பட்டுச்சு. இதை நான் மட்டும் வைக்கல, நீங்க மட்டும் வைக்கல. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு செல்வப்பிரதியுமே அதை சொன்னார். இதை இறுதி செய்ய வேண்டியது தேசிய தலைமைன்னு சொன்னார். அது வேறு. அப்போ கூட்டணியில எத்தனை சீட்டுன்னு போடுறது தொடர்பான விவாதங்களுக்கு தான் அது பொருந்தும். ஜோதிமணி அவர்களோ மாணிக்கம் தாகூர் அவர்களோ ஜனநாயகம் தொடர்பாக போட்ட ட்வீட் அப்ப இந்த மாதிரி கருத்து வந்துச்சா? அதாவது இதை தேசிய தலைமை தான் சொல்லணும், நீங்க ட்வீட் போட்டதுனாலேயே விஜயை நெருக்கிட்டீங்கன்னு யாரும் பேசல சார். ஒருவேளை நீங்க இப்படி கேட்டவனா நான் சொல்றேன், ஒருவேளை பாஜகவிற்கு இந்த ஒரு வார காலங்களில் இப்படி ஒரு பேச்சு எழத் தொடங்கிய பிறகு, எந்த பேச்சு? காங்கிரசும் தாவேகாவும் அருகருகே வரப்போகிறார்களா என்ற பேச்சு எழுந்த பிறகு, ஒருவேளை காங்கிரஸ் தாவேகாவை நெருங்கிவிடக்கூடாது என்று பாஜக நினைத்து கூட ஒருவேளை என்ன செய்யலாம், ஒரு சிக்கலை கொடுக்க கூடும். ஒருவேளை வாதத்துக்கு அப்படி வச்சுக்கிட்டான். ஆனால் சார் சொல்லிக்கின்ற பொழுது ஒரு வாதம் வச்சாங்க, எல்லோரும் கண்டிக்கணும், நாட் ஒன்லி ராகுல் காந்தி, எல்லோரும் கண்டிக்கணும், ஒரு கருத்து சுதந்திரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை எல்லோரும் கண்டிக்கணும்னாரு. அந்த எல்லோரும்ல அவர் கொஞ்சம் பேரை பட்டியல் சொன்னார். திமுக எல்லாரும் சொன்னார். சார் தாவேகா விட்டுட்டார், விஜயை விட்டுட்டார். விஜயும் கண்டிக்கணும் சார். விஜய் இதுவரை கண்டிக்கவே இல்லையே. விஜய் எங்க கண்டிச்சிருக்கிறார்? இதை கண்டிச்சிருக்கிறாரா? அவரு ரெஸ்பான்சிபிள் பர்சன்ல யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா, யாருக்கு பாதிப்பு அதிகமோ அவன் தானே சார் அதிகமா கத்துவான் சமூகத்தில். ஒரு மனிதன் அதிகமா எப்ப கத்துவான்? இல்ல வெறும் கரண்டியை அசைப்பதற்கும் கரண்டில என்ன இருக்கிறதுக்கு இல்ல அப்படி கிடையாது. அது நீங்க ஒரு அரசியலுக்கு சொல்லப்பட்ட உதாரணம். உங்களுடைய படைப்பின் மீது தாக்குதல் நடத்தப்படுது. நீங்க நாளைக்கு ஒரு புத்தகம் எழுதுறீங்க, உங்கள் புத்தகம் வெளியிட அனுமதி மறுக்கப்படுகிறதுனா முதல் குரல் யாரிடமிருந்து வரணும்? நீங்க ஒரு திரைப்படத்தை இயக்குறீங்க, உங்கள் திரைப்படத்துக்கு சிக்கல் வருது, முதல் குரல் எங்கிருந்து வரும்? யார் கத்துவாங்க? இது ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல், இது கருத்து சுதந்திரத்தின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல்ங்கிறது யாரை சொல்லுவாங்க? ஒரு தயாரிப்பாளர் அவர் ஒரு 500 கோடி அதுல முதலீடு பண்ணியிருக்கிறாரு, அதுல குரல் கொடுத்து அது இன்னும் அந்த ரிலீஸ் தள்ளி போகுது, அந்த படம் வெளியிடவே முடியாத அளவுக்கு சிக்கலுக்கு உள்ளாகுது, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்த பிறகு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் போகுதுன்னு அடுத்தடுத்து என்ன வேண்டுமானாலும் நடக்கலாங்கிற சிக்கலை தெரிந்தே ஒரு அரசியல் தலைவர் விஜய் உண்டு பண்ணுவாரா? அப்ப சில 100 கோடிகள் ஒரு முதலாளிக்கு இழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்திற்காக ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதலை கண்டிக்காமல் அமைதியாக ஒரு கடப்பாறை என்று சொன்னால், நாளை இவர் முதலமைச்சர் ஆனால், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால், இதிலிருந்து வர வேண்டிய நிதி இவ்வளவு இருக்குது, பாஜக நிதி கொடுக்காது. 2500 கோடி ரூபாய் பாஜக நிதி கொடுக்கணும், அதை தராது. அதனால நம்ம என்ன செய்வோம்? தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வோம். இதுக்கு பாஜக நிதி தராது, அதனால தமிழ்நாட்டுக்கு இழப்பு ஏற்றுப்போம். நீங்கள் எல்லாத்துக்கும் இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிடுவீங்கல்ல? மக்களுக்கு அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு 500 கோடி ரூபா படத்துக்கே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி மோடியை எதிர்த்து கேள்வி கேட்கல, அமித்ஷா எதிர்த்து கேள்வி கேட்கலன்னா நீங்கள் நாளைக்கு எதை எதிர்த்து கேட்பீங்க? நீங்கள் பீக்ல வரீங்க. நீங்கள் உச்சத்தை மக்களுக்கு ஒன்றுனா நான் ஓடோடி வருவேன் வரலையே சொல்றாருல, வரல வந்தாரா சார்? உங்களுக்கு ஒன்றுன்னு வராத போதே நீங்கள் நான் இப்போ 2-3 உதாரணம் சொல்கிறேன் சார். இது ஓகே சார், இது நீங்கள் சொல்கிற கூட எடுத்துக்கலாம். பொருளாதார ரீதியா தக்லைஃப் திரைப்படத்தின் பொழுது ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல, அது என்ன பிரச்சனை? அதுதான் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல் உள்ளபடியே. ஏன் திரு கமலஹாசன் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன சொன்னார்? கன்னடம் தமிழில் இருந்து தோன்றிய மொழின்னு சொன்னார். அந்த படத்தை திரைவிட விட மாட்டோம் கன்னடத்தில் அப்படின்னு சொல்லி கன்னடாவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். கர்நாடகாவில் அதற்கு சிக்கலை ஏற்படுத்தினார்கள். அதனால் திரு கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். அந்த நேரத்தில் அத்துணை பேரும் யாருக்கு ஆதரவாக கருத்து சொன்னாங்க? திரு கமலஹாசன் அவருடைய நிலைப்பாட்டிற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தார்கள். பாஜக மட்டும் கமலஹாசனுடைய கருத்திற்கு எதிராக கருத்து சொன்னது. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் எந்த கருத்தும் சொல்லாமல் அமைதியாக இருந்த ஒரே நபர் அப்பொழுதும் யார் தான்? திரு விஜய் அவர்கள் தான். அப்போ நீங்க அன்னைக்கு ஏன் கருத்து சொல்ல, இன்னைக்கு விட்டுருங்க, இது முதலீடு சார்ந்து. அன்னைக்கு அது தமிழ்நாட்டில் இறங்கிடுச்சு, கர்நாடகாவில் மட்டும்தான் சிக்கல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஒருத்தர் படம் நீங்க சார்ந்த துறைக்கு ஒரு சிக்கல், தமிழ் மொழிக்கு சிக்கல், தமிழ் மொழியின் மீதான தாக்குதல், அது கலாச்சார தாக்குதல். நீங்க குரல் கொடுத்தீங்களா? அப்போ உங்க படத்துக்கும் நீங்க பேச மாட்டீங்க, அடுத்த ஒரு படத்துக்கும் பேச மாட்டீங்க, பொது பிரச்சனைக்கும் பேச மாட்டீங்க. இப்போ நீங்க அழகா சொன்னார் சுவாமிநாதன் அவர்கள், காமராஜர் படத்தை சின்னதா போட்டாங்கன்னு கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அரசியல் அந்த பிரச்சனை வரும். ஆனா இதுக்கு கோவிச்சுக்கிட்டு காங்கிரஸ் ஒருவேளை தாவேகா கூட கூட்டணி வைக்குங்கிற மாதிரி யாரேனும் சொல்வார்கள் என்றால் அதை விட நகைப்பு வேற ஒன்று இல்லை. ஏன் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர் படத்தை சிறிதாக போட்டு விட்டார்கள் என்பதற்காகவே தாவேகாவோடு கூட்டணி வைக்கணும்னா அந்த தாவேகா தலைவர் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் அரசியல் குருவான தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பெயரை பாஜக நீக்கியதையே கண்டிக்கல. அப்போ காங்கிரஸுக்கு யார் பெரிய லீடர்? வாய்ப்பே இல்லையா சுவாமிநாதன்? தாவேகா காங்கிரஸ் கூட்டணிங்கிறதுக்கான
குறைந்தபட்ச வாய்ப்புகள் கூட இல்லையா? நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். ஒரு கூட்டணி அமைவது அமையாம போகுது, இங்க அவங்க போறது அங்க வருது, இதெல்லாம் பேசி தீர்த்துப்பாங்க. ஒரு படத்தின் மீது அது நடக்குமாங்கிறத எனக்கு மாற்று கருத்து. சரி சாமிநாத் சார், அதாவது இவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது காங்கிரஸ் கோரிக்கை. அது அந்த இடம் வந்து ஒரு நெடுநிலாக அமையாது. ஆனா கூடுதல் இடம் கொடுக்காத பட்சத்துல இந்த முறை அவர்களுக்கு விஜயும் ஒரு மாற்று சக்தியாக மாற்று வாய்ப்பாக நிச்சயமா தெரிவார். ஏன்னா அவர்களை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவுக்கு தான் முக்கியமானது. நாடாளுமன்ற தேர்தல் 2029 தான் நிச்சயமா காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியமானது. ஒருவேளை 26 இந்த உறவு துண்டிக்கப்பட்டால் கூட அவர்களுக்கு வந்து 29 புதுப்பிச்சுக்குவாங்க. ஒரு தோல்வியை சந்தித்த பின்பு தாவேக்காவால் தொடர்ந்து இயங்கும். சாமி, நீங்க அதை மறந்துட்டேன். நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான, பலருக்கும் அந்த பார்வை இருக்கு. நடக்க இருக்கக்கூடிய 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தல் தான் காங்கிரஸுக்கு இன்றியமையாதுன்னாங்க. 2026 வெறும் சட்டமன்றத்தை தீர்மானிக்கக்கூடியது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தையும் தீர்மானிக்கக்கூடியது. எப்படின்னா, சட்டமன்றத்தில் இந்தியா கூட்டணிக்கு வலுவான உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே போனால்தான் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இந்தியா கூட்டணியினுடைய பலம் உறுதிப்படும். நீங்க இங்க எம்எல்ஏக்கள் இல்லைன்னு வைங்க, மாநிலங்களவையில் இந்தியா கூட்டணியுடைய நிலைமை என்ன ஆகும்? ராஜ்யசபா எம்பிக்கள் அதையும் தீர்மானிக்கக்கூடியது. அதனால காங்கிரஸுக்கு அது நல்லது தெரியும், ராகுல் காந்தி போன்ற சீனியர் லீடர்ஸ்க்கு அது தெரியும். அதுலதான் எனக்கு ஒரு சின்ன கோவில். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய இந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு ராஜ்யசபால எந்த பிரதிநிதித்துவம் நம்ம தந்ததும் இல்ல, தரப்போறதும் இல்ல. ரீசெண்டா கமலஹாசன் அவர்களுக்கு கூட கொடுத்துட்டோம். காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கிற மரபு இல்ல. அந்த சூழல்ல தான் நான் சொல்றேன், அந்த இடம் தான் காங்கிரஸுக்கு நெருடலாக மாறக்கூடியது. கூடுதல் இடம் நோக்கி நகருவாங்க. இந்த முறை அவர்கள் ஒரு பரிசார்த்த முயற்சியாக திமுக அடுத்த சுற்றுக்கு நகருவோம். இடைவெளிக்கு முன்பாக கேள்வி, ஒரு பேச்சுக்கு தாவேகாவோடு காங்கிரஸ் கூட்டணின்னு ஒரு நிலை உறுதிப்படுத்தப்படுதுன்னா அதுல விஜய்க்கு லாபம், காங்கிரஸ்க்கு லாபமா? இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு நிச்சயமா அது லாபமா அமையாது. விஜய் தரப்புக்கு பெரிய லாபம். ஓட்டு சதவீதத்தை முதல் தேர்தலே அவர்களால் கூட்டி காட்ட முடியும். அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் ஏற்கனவே வலுவாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாதிரியான மாவட்டங்கள்ல மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையும். ஆனா கட்சியினுடைய கட்டமைப்பு, அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பல பேருக்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கட்சிக்கு கொஞ்சம் புத்துயிர் பாய்ச்சின மாதிரி இருக்கும். எப்படி ஒரு 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதை போல காங்கிரஸ் கட்சி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவ்வளவுதானே ஒழிய அவர்களுக்கு லாபம் இல்ல. வாக்கு சதவீதத்தை குறைச்சுக்கிட்டோ இல்ல கொஞ்சம் கூட்டிக்கிட்டோ, சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கணிசமா குறைச்சுக்கிட்டோ, நாடாளுமன்ற தேர்தலில் திரு விஜயோடவே மீண்டும் கூட்டணி பேசுவதற்கான அந்த வாய்ப்பே கூட காங்கிரஸ் இழந்துருமே ஒருவேளை இதெல்லாம் நடந்ததுன்னா. இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைவாக வந்து வாக்கு சதவீதம் காங்கிரசுக்கு உயர்ந்துருச்சுன்னா 2029 அவர்களுக்கு கூடுதல் சீட்டு கூட பேசுறதுக்கான வாய்ப்பு. சுவாமிநாதன் ரொம்ப ஒரு வார்த்தை அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. சட்டமன்ற தேர்தல் காங்கிரசுக்கு முக்கியம் இல்ல, எனவே அவங்க வந்து யாரோட போகக்கூடும், தாவேகாவோடு போகக்கூடும். தேவைப்பட்டா திருப்பி போகக்கூடும். ஆனா வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா திருப்பி திமுகவுடனான உறவை கூட புதுப்பித்துக் கொள்ள முடியும்னு சாமிநாதன் சொன்னார். நான் எப்படி கேட்கிறேன், உங்க பார்வையில, தட் மீன்ஸ் காங்கிரஸ் பார்வையில சட்டமன்ற தேர்தல் முக்கியம் இல்லை என்று சொன்னால் திமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் இல்ல, அவங்க ஏன் உறவை புதுப்பிச்சுக்கணும்? நீங்க 2026 போயிட்டீங்கன்னா 2029 காங்கிரஸ் வரும்போது அவங்க எப்படி உறவு புதுப்பிச்சுப்பாங்க? இல்ல, ஒருபோதும் திமுக சட்டமன்ற தேர்தல் முக்கியம், நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் இல்ல சார். அது எந்த கட்சிக்குமே எல்லா தேர்தலும் முக்கியங்கிறதுக்கு சொல்ல வரேன். அந்த வாதம் பொருத்தமற்ற வாதங்கிறதுக்கு சொல்ல வரேன். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலாக எதுவாக இருந்தாலும் எல்லா கட்சிக்கும் முக்கியம். உறுதியா நான் சொல்றேன், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த சிக்கலும் ஏற்பட போவதில்லை. இந்தியா கூட்டணி வலிமையாக தொடரும். திரு அதியமான், சட்டமன்ற தேர்தல் முக்கியம் அல்ல, நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம், வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்ற நிலைப்பாடோடு தாவேகாவோடு காங்கிரஸ் நகர வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, அப்படிலாம் அது வந்து தர்க்கத்துக்குரியதல்ல, தர்க்க ரீதியானதல்ல. அவர் சொன்ன மாதிரி ராஜ்யசபா எம்பி ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த கூட்டணி கிட்டத்தட்ட 10 வருஷமா இருக்காங்க திமுக கூட, அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்காங்க. இது அவ்வளோ சுலபமாலாம் இதை விட்டுட்டுலாம் வெளியே வந்துட மாட்டாங்க. வர தேவையும் இல்லை, லாஜிக்கே இல்லை. ஏன்னா எம்எல்ஏ எண்ணிக்கை குறைஞ்சிரும் வெளியே போனாங்கன்னா. போகிற மாதிரிலாம் இல்லை. இவங்க தான் தெளிவாக திருப்பி கிரீஷ் சோடங்கிறவர்களும் செல்வ பிறந்தை அவர்களும் சொல்லிட்டே இருக்காங்களே, நாங்கள் வந்து அமெரிக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு சொல்றது வதந்தின்றார் அவர். ஆமா, தெளிவாக இவங்களோட அந்த போய் பார்த்துருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஐவர் குழு போய் பேசுறது, இதுல எந்த சந்தேகமும் அவங்க 2 பேர் தான் கணக்கு, அவங்க பேசுறது பிளஸ் டெல்லி தலைமை. மற்றவங்கெல்லாம் என்ன சொல்றது, மற்ற கட்சிகளோட திமுகவை சீண்டி பார்க்கும் வேலையாக காங்கிரஸ் செய்யுதுன்னு தானே விமர்சனம். காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ்குள்ள கொஞ்சம் உள்கட்சி ஜனநாயகம் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். யார் என்ன வேணாலும் பேசிக்கலாம், டிசிப்ளின் இல்லாத பார்ட்டின்னு சொல்லலாம், அல்லது கருத்து
சுதந்திரம்னு சொல்லலாம். மற்ற திமுகலையோ அதிமுகலையோ அல்லது ஈவன் வேற பிஜேபிலையோ இப்படிலாம் இஷ்டத்துக்கு பேசிட முடியாது. தலைமைக்கு முரண்பட்டு கருத்து சொல்றதுக்கு அங்க கருத்து சுதந்திரம் கிடையாது. இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி அதனோட ஒரு அறிகுறின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு இவ்வளவு தூரம் அர்த்தப்படுத்திக்க தேவையில்லை.